ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச்இ மீடியா வேர்ல்ட். இந்த சேனலோட நோக்கம் நீங்கள் எளிமையான முறையில் சாஃப்ட்வேர்ஸை கற்றுக்கணும் அப்படின்றது தான். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோவுக்கு போவோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம இமேஜஸ் வச்சு ஆட் பண்ணி பார்த்துருப்போம், டெக்ஸ்ட்டை வச்சு ஆட் பண்ணி பார்த்துருப்போம். இன்றைக்கி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோஸ் எப்படி ஆட் பண்ணுறது, மல்டிபிள் வீடியோஸை எப்படி அட்டாச் பண்ணுறது, அதில் எப்படி டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் அதில் சின்ன சின்ன கலர் எஃபெக்ட்ஸ் எப்படி கொண்டு வருது அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ வீடியோவுக்கு போகலாம். மறக்காமல் எல்லா ஆப்ஷன்ஸையும் ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவோம். ஸோ இந்த டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நியூ ப்ராஜெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆல்ரெடி நான் ரீசெண்டில் நான் இபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ப்ராஜெக்டை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆல்ரெடி நான் சீக்வன்ஸ்லாம் நான் போட்டு வச்சுட்டேன். எப்போதும் பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுவோம், சீக்வன்ஸ் போடுவோம். ஸோ இந்த டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சீக்வன்ஸ்லாம் எல்லாமே போட்டு வச்சுட்டேன். ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி வீடியோ ஆட் பண்ணுறது பார்ப்போம். ப்ராஜெக்டில் போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோஸ் அங்கே போய்ட்டு உங்களோட வீடியோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் இங்கே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே உள்ள ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பாட்டில் எடுத்தது. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் வீடியோஸை ஒரு கண்டென்ட்டாக எப்படி ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒரு வீடியோ இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது மேலே மூவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து விசிபிளாக இருக்கும். அந்த லைன் இது மேலே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீடியோ விசிபிளாக இருக்காது. ஸோ இது மேலே வச்சுருக்கேன், வீடியோ வந்து விசிபிளாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வெவ்வேறு வீடியோ, வெவ்வேறு பிளேஸில் எடுத்தது. பட் ப்ளே பண்ணும்போது எல்லாமே ஒரே வீடியோவாக தான் ப்ளே ஆகும். ஸோ மல்டிபிள் வீடியோஸை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இதோட ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ரெண்டு வீடியோயும் கம்பெனியாக போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கண்டினியூஸாக ப்ளே ஆகும். பார்த்தீங்கன்னா ஓகே, ப்ளே ஆகிடுச்சு. ஸோ இது மேலே ஒரு டெக்ஸ்ட்டு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ அது எப்படி கொடுக்குறது, சிம்பிள். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டு டைப் பண்ணும்போது
அந்த லைனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி நவுத்தி வச்சுக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டு போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு எஜி மீடியா வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். ஸோ வெல்கம் டு எஜி மீடியா வேர்ல்டு. ஸோ எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் கலர் கொடுத்து மாற்றணும் அப்படின்னா எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு அதோட ஃபில் கலர் நீங்கள் கொடுத்து மாற்றிக்கலாம் தாராளமாக. ஸோ பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரோக் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கோட எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லார்ஜ் ஃபைலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். வந்துருச்சு. இதை கொண்டு போயிட்டு நான் இந்த வீடியோ ஃபைலுக்கு மேலே போயிட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் எடுத்தோன்னே வராது. செகண்ட் வீடியோ வரும்போது அந்த டைம் தான் அங்கே வீடியோ ப்ளே ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் நமக்கு அப்பியர் ஆகும். பார்த்திங்கன்னா செகண்ட் வீடியோ அப்போ அந்த டெக்ஸ்ட்டு வீடியோவும் சேர்ந்து நமக்கு அப்ளை ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ சின்ன எஃபெக்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். மற்ற எஃபெக்ட்ஸை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ சின்ன எஃபெக்ட்ஸ் அப்படின்னா சிம்பிள். ஸோ எஃபெக்ட்ஸை போய் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எஃபெக்ட்ஸ், வீடியோ ட்ரான்சிஷன் இருக்கும். ஸோ வீடியோ எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுற எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பிளர், அட்ஜஸ்ட்டு, அதுமாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ இதில் போய் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அதோட லெவல்ஸ், லைட்டிங் ஆப்ஷன் எல்லாமே போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா கலர் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலர் கரெக்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கலர் கரெக்ஷன், பிரைட்னஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சேஞ்ச் கலரில் போயிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணி செகண்ட் வீடியோவில் கொண்டு வந்து விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா சேஞ்ச் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆப்ஷன் எல்லாம் இங்கே இருக்கும். இப்போது ஒவ்வொன்றா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ், அந்த இடத்துல பிளாக்காக கொடுக்குறது, ஸோ அது மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுத்தும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் கீ ஃப்ரேம்னால் அதுவும் கொடுக்கல, ஜஸ்ட்டு அப்ளை தான் பண்ணுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன்னா பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது எப்படி மாறும்னு. பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படியே மாறும். ஸோ இது உள்ள ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸை அடுத்த எபிசோடில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.